கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? இங்க நடக்கலன்னா வேற எங்கேயா நடந்திருக்கும். தடியடி நடந்திருக்கு. லேசா தடியடி நடத்தும் போது அங்க வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்காங்க. அதனால கூட வந்து நீங்க எல்லா கூட்டம் இப்படி நிக்கும்போது, கூட்டத்த தொலைச்சுக்கிட்டு வண்டி உள்ள போகுதுன்னா, அந்த 4 மணிக்கு வந்தோம், 3 மணிக்கு வந்தோம், சாப்பிடல, சாப்பாடுலாம் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம் செத்தா கூட அப்படின்றாங்க. பரவால்ல. அப்படி சொல்றாங்க. பார்த்துட்டு செத்துட்டா கூட பரவால்ல. நாள் வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் கூட தம்பிக்கு நான் வந்து ஆறுதல் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே. அந்த ஆம்புலன்ஸ் கூட விஜய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது. விஜய் வந்து கேக்குறாரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போதே பாருங்க. அதையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணி காட்டுறாங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? அப்ப அவங்க தப்பு தானே அது? தரப்புல வந்து இதுக்கு ஒரு விஷயம் இப்போ பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. காமெடியான குழந்தைத்தனமான விஷயம். ஹைவேஸ்ல அந்த வண்டியை வருது. பக்கத்துல பைக்கில் ஹெல்மெட் போடாம அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு வரான். அதுல 2, 3 பேர் மாட்டிக்கிட்டு விழுந்து, ஏன் இதை விஜய் தடுக்கல? நேற்று கரூர்ல இருந்து நீங்க கிளம்பி போகும்போது உங்களுக்கு தெரிய வருது, திருச்சியில ஏர்போர்ட்ல இருந்து அங்க எதுவும் சென்னைக்கு போயிருந்திருக்க வேண்டாம், தவிர்த்துட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்திருக்கணும். சினிமாவில் ஹீரோ வரும்போது 40 பேர் வந்தாலும் 40 பேரையும் அடிச்சு போட்டுருவாரு. ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல தலைவருங்க. மறுபடியும் அங்கே ஒரு பெரிய நெரிசலோ வேற ஏதாவது சார் வந்துட்டு போடுது சார், என்னவோ போய் களத்துல இறங்கி பாருங்க. உங்களுக்காக வந்த மக்கள் 40 பேர் செத்து போயிருக்காங்க சார் இன்னைக்கு. நீங்க ஒரே ஒரு கார்ல ஏறி யாரும் வேணாம்ப்பா பவுன்சர்ஸ் நீங்க எல்லாம் போயிடுங்க, ஆதவ நீ போயிடு, புசி நீங்க போயிடுங்க, நான் மட்டும் போறேன், என் மக்கள் இருக்காங்க, நான் போய் நின்று போலீஸ் ஒரு 4 பேர் என்ன போறதுக்கு கூட்டு போவாங்க, போய் நின்று அந்த வழியில ஒரு கும்பல் மடக்கி எத்தனை பேர் சார் வந்துட போறாங்க? வழியில ஒரு கும்பல் மடக்கி அடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுங்க சார் வாங்கிட்டு போட்டு சார், மக்களுக்காக இது கூட வாங்க மாட்டாரா? சார் வணக்கம். வணக்கம். கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 40 பேர் இறந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருந்த கவிஞர் இறந்துட்டாரு. ஸோ 40,000 உயிர்கள் போராட்ட எண்ணிக்கை. ஆக்சுவலா இது பார்த்தா ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை தமிழ்நாட்டு வரலாறு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவருடைய பரப்புரையில இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்ததுன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா நீங்க கேட்டீங்களா அங்க என்ன நடந்துச்சு சார் பின்னாடி? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றதை விட இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலான்றது தான் நம்ம ரெகுலராகவே பேசிட்டு வரோம். இந்த மாதிரி தான் நடந்துரும். நான் வேற இது எதிர்பார்த்தேன். மேலே இருந்து விழுந்துருவாங்க, இல்லாட்டி அந்த கம்பி மேலே விழுந்து கம்பி அருந்து ஷாக் அடிக்கிற நிலமை, அதில் உயிரிழப்பு ஏற்படலாம் இந்த மாதிரிலாம். ஏன்னா திரும்ப திரும்ப கோர்ட்டும் சரி போலீஸும் சரி இந்த மேலே பத்திரிகையாளர் கூட நிறைய பேர் நேர்காணல நீங்களும் சரி நானும் சரி இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கூட சொல்லிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துற போது க்ரௌட பார்த்தா பயமா இருக்கு, நம்ம ரொம்ப கட்டுக்கடங்காம இருக்கு, இதுக்கு விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளும் வந்து நிறைய தரப்புகள்ல சொல்லிட்டு தான் இருந்தோம். கட்டுப்படுத்துகிற ஒர்க்கை பண்ணியிருக்கணும். என்ன பிரச்சனை விஜய்க்குன்னா, நேற்று கூட நான் ஒரு இதில் பதிவு பண்ணேன். விஜய் இன்னும் நடிகர்லேருந்து அரசியல் தலைவர்களாக அவர் பரிணாமிக்கவில்லை. இன்னும் அவர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கார். நம்மளை பார்க்க வராங்க, இவங்கள எல்லாரையுமே இப்படி வர வைக்கணும், ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு. கூட இருக்கிற டீமும் விஜயை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் வழின்னு நினைக்கிறதே தவிர, கண்டென்ட் வைஸாக அவரை பெரிய லீடராக ஆக்கலான்றதில் கவனம் செலுத்தவே இல்லை. விஜய்க்கும் அதில் பலகீனம் இருக்குது. அந்த பலகீனத்தை பயன்படுத்திட்டு இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோவே நான்லாம் கடுமையாக கண்டித்தேன். ஏன்னா, நீங்கள் வந்தது இதுக்கு பூத் கமிட்டி இதுக்கு. ஆனால் நீங்கள் அன்றைக்கி பக்கத்து மாவட்டம் எல்லாத்தையும் வர வச்சு என்னை கோயம்புத்தூரில் ஒரு இது காமிச்சிங்க. அடுத்து நேற்று கூட இவ்வளோ சம்பவம் நடந்து பத்திரிகையாளரில் தவிர்த்துட்டு போகிற விஜய், மதுரைக்கு நான் ஷூட்டிங் போகிறேன்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையிலே விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரே பத்திரிகையாளர் சந்திப்பாக தான் இருக்கும். அப்போ அன்றைக்கி ரோட் ஷோ நடத்தணுன்றதுக்காக விஜயை சொல்ல வைக்கிறாங்க. விஜய் சொல்லிட்டு போகிறார். அங்கே போய் காரில் ஏறாமல் பிரச்சார வாகனத்தில் ஏறுறாரு. 2வது ரோட் ஷோ. 3வது திருச்சியில் பரப்புரை. நேராக மரக்கடைக்கு வராமல் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ரோட் ஷோ வராரு. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் திருச்சி ஸ்தம்பிக்குது. கடுமையாக ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. பலர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க, பஸ்ஸு எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அவங்க இயல்பு வாழ்க்கையாக அன்றைக்கி பாதிக்குது. அன்றைக்கி 3வது கூட்டம் பெரம்பலூர் போக முடியாமல் போகுது. இந்த நேரத்துலலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
இது தேவையற்ற ஒன்று. நீங்கள் தலைவர். நீங்கள் வந்தா கூட்டம் வரதான் போகுது. பரப்புரைக்கு வர்றீங்கன்னா, பரப்புரை தான் உங்களுடைய கான்செப்ட்டா இருக்கணும். அங்க நீங்க என்ன பேசுறீங்கன்றத தான் கவனம் செலுத்தணுமே தவிர, இதுல செலுத்தாதீங்க. நீங்க இதுல தான் இருக்கிறீங்க. இது நடிகர் மனப்பான்மை. இந்த ஆடியோ லான்ச் நடத்துறது இந்த மாரி. இதுல இருந்து இல்ல வெளியில ஒரு வரணும். தலைவர் மாஸ் காட்டணும், கூட்டத்த கூட்டி எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது பாருங்கன்னு ஒரு மாஸ் காட்டணும்னு நினைக்கிறது ஒரு விதத்துல இது வந்து தப்பு இல்லல்ல. இவருக்கு அது தேவையே இல்லன்றேன். ஏன்னா, இவரு வந்தாலே வரதான் போகுது. எல்லாருக்குமே தெரியும். இவரு அந்த பரப்புரை இடத்துக்கு போனாலே அந்த கூட்டங்களே போதும். இல்லையா, டெய்லி போங்க. டெய்லி மாஸ் காட்டுங்க. அதுக்கேற்ற இந்த கூட்டம் வரும். இந்த விஷயத்துல கூட இந்த சம்பவத்துல கூட கரூர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தவக தரப்புலயும் நம்ம பேசணும். போலீஸ் தரப்புலயும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தவக தரப்புல நாங்க வந்து 2 இடத்துல அதாவது மரக்கடை ரவுண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பிளஸ் வந்து உழவர் சந்தை பகுதியில தான் சார் கேட்டோம். ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு வந்து சொல்லட்டுமா? 10,000 பேராவது ரொம்ப வருவாங்கன்னு சிம்பிளா எதிர்பார்த்தோம் ரொம்ப அப்படின்னு. சிம்பிளா சொல்லட்டுமா? இங்க நடக்கலன்னா வேற எங்கேயா நடந்திருக்கும். அவ்வளோதாங்க. நீங்க இந்த இடத்திலேயே கூட நீங்க மத்தியானம் வரதா இருந்தது. மத்தியானம் வர்றதுக்கு ஏத்த கூட்டம் நீங்க வர்றப்போ இருந்திருக்கும். அவ்வளோதான். 12 மணிக்கு ஒரு வேளை வந்திருந்தாருன்னா சரியான அந்த கூட்டம் நேரத்துக்கு. இருந்திருக்கும். அவ்வளோதான். ஏன் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி இதே அளவு கூட்டத்த தான் அங்க நின்னு பேசிட்டு போனாரு. அதே கூட்டம் இடத்துல ஒண்ணும் கம்மியா இல்ல. வேலுச்சாமிபுரத்துல தான் அவரும் பேசியிருக்காரு. நீங்க நீங்க இந்த நான் சொல்றேன்ல, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு 4 மணி நேரம் தாமதம் வரும்பொழுது, ஈவினிங் 4 மணிக்கு போலீஸ் சைட்ல சொல்றது, 4 மணிக்கு மேல ஒரு கிரவுடு உள்ள வருது. எந்த கிரவுடுனா, இன்னையிலேருந்து இது ஆரம்பம். காலாண்டு லீவு விடுமுறை ஆரம்பம். அப்போ அந்த பேரண்ட்ஸு குழந்தைங்கள வெளியில கூட்டு போணும். விஜய் தான் வராரு, சனிக்கிழமை லீவு. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுடு உள்ள வருது. நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். சண்டே வேலையில மண்டேவும் ஸ்கூல் கிடையாது. மில்லுல எல்லாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு வரவங்க, வேலைய பாருங்க முடிஞ்சு எல்லாம் வரவங்க. ஒரு 4 மணிக்கு மேல ஒரு கிரவுடு ஏறுது. விஜயோட ஒரு கிரவுடு உள்ள வருது. விஜய் சொல்றார்ல, "என்னை கஷ்டப்பட்டு உள்ள கூட்டு வந்த காவல்துறையினருக்கு நன்றி." ஸ்கிரிப்ட் பைபாஸ்ல பிரகாரம் கடைசியில திட்டணும். அதுவும் திட்டுறாப்புல. அப்போ ஒரே கூட்டத்தில 2 நிலைப்பாடு எடுக்குறாரு. அப்ப அந்த காவல்துறை இந்த வேலைய பண்ணி அவங்கள இது பண்ணுதுன்னா, இவ்வளோ கிரவுடுக்கும் வந்ததுனால இன்னொன்னு ஒரு வாகனம் பிரச்சார வாகனம் வருதுன்னா, நீங்க ஜெயலலிதா இதெல்லாம் நீங்களும் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப எடப்பாடி இது கூட பார்த்தீங்கன்னா, இல்ல ஸ்டாலின்னா, அங்க ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க. வண்டி வந்து அதில நிக்கும், பேசுவாங்க. சுத்தி கூட்டம் இருக்கும். பெரிய அளவுல அந்த கிட்ட யாரையும் சேர அந்த விட மாட்டாங்க. பேரிகேட் போடுற வேலை காவல்துறையோடது தானே. காவல்துறைக்கு அனுமதி அந்த இதில ஒத்துழைச்சு என்ன பண்ணணும்னு ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தணுமா? வேணாமா? இன்னொன்னு எல்லா கட்சிக்குமே தொண்டர் படை, தொண்டர் அணி, தொண்டர் படை இந்த மாரி இருக்கும். நீங்க கோர்ட் சொல்லுது. என்னங்க இது மரத்தில ஏறுறாங்க, இந்த மாரிலாம் நிக்கிறாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நீங்க தாங்க சொல்லணும்னு கோர்ட் சொல்லுது. இவர்கள் என்ன சொல்றாங்க, கர்ப்பிணிகள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு போலீஸ் எங்களுக்கு கண்டிஷன் போடுதுங்க. என்னங்க நியாயம்ன்னு கேட்குறாங்க. இல்ல இவரே சொல்றாரே, இதெல்லாம் வராதீங்க கூட்டத்துக்கு அப்படின்னு விஜயே வந்து எந்த கூட்டத்தில அறிக்கையில சொன்னாரு? இல்ல புஷி ஆனந்த் வந்து அறிக்கையே வெளியிட்டிருக்காரு. நீங்க யாரும் வராதீங்க இந்த கூட்டத்துக்கு அறிக்கை எத்தன அப்படின்னு. பேர் படிப்பான்? இது தெரியுதா? நீ அறிக்கை விடுறதோ விஜய் அறிக்கை விட்டார் கடைசியா. அறிக்கையெல்லாம் எவனும் படிக்க மாட்டான். அவனுக்கு தேவை விஷுவலா நீங்க விஜய் சொல்லணும். ஏன் இந்த மாரி பண்றீங்கன்னு. ஆனா இவரு என்ன பண்றாரு? ஹைவேஸ்ல அந்த வண்டிய வருது. பக்கத்தில பைக்ல ஹெல்மெட் போடாம அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு வரான். அதில 2, 3 பேரு மாட்டிக்கிட்டு விழுந்து, நல்ல வேளை பஸ் டயர் அவங்க மேல ஏறல. பெரிய உயிரிழப்பு ஒரு 2, 3 பேர் அங்கேயே செத்துருப்போம். ஏன்னா வண்டி வேகம் கிட்டத்தட்ட 40, 50ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. பட்டு பட்டுன்னு பேக் வீலும் ஏறி இறங்கிடும். நீங்க டிரைவரு சுதாரிக்கிறதுக்குள்ள 3 பேர் செத்து போயிடுவான். ஏன்னா எவனும் ஹெல்மெட் போடல. ஏன் இத விஜய் தடுக்கல? 2வது அந்த சைடு ஹைவேஸ் இருக்குல்ல, எதிர் ரோடு. அதுல இதுக்கு ஈக்குவலா ஒரு 50, 100 பைக்கு கூடயே வர்றாங்க. அது இந்த சைடு போற வாகனங்கள்லாம் ஹைவேஸு. ஒரு லாரியும், இன்னொரு லாரியும் ஈக்குவலா வர்றாங்க. இந்த முன்னாடி போற லாரி லைட்டா ஒதுங்கி ஓவர்டேக் வழி விடுறான்னு வச்சுக்கங்க. அவனுக்கு எங்க இவ்வளோ 25 பேர் வருவாங்கன்னு தெரியுமா? ஒரு 50, 60ல வர்றவன். அடிச்சான்னா 30, 40 பேர் செத்து போயிடுவாங்க. அவங்களையாவது கட்டுப்படுத்தணும்ல. இவரு வண்டிய நிப்பாட்டி போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்களா? எந்த மாவட்டம் அது? யார் அது? மாவட்ட செயலர் கூப்பிடு. என்ன நடக்குது இது? இன்னொன்னு தொண்டர் அணி வச்சுக்கிட்டா தான் நீங்க கூட்டத்த கட்டுப்படுத்த முடியும். ஏறுறவன எல்லாத்தையும் இறங்கணும். ஒவ்வொரு இடத்துல கூட்டம் நடக்கிற இடத்துலயும், அந்த பகுதி மக்கள் பயங்கரமா குறை சொல்றாங்க. அவங்களுடைய பொருட்கள் டேமேஜ் ஆகுது. எல்லாம் நடக்குது. அனுமதி அவங்க வீட்ட மறைச்சு பேனர் வச்சுட்டாங்க. அத மீறி பால்கனிக்குள்ள ஏறுறானுங்க. அவங்க பால்கனில நின்னு கீழ இறங்க சொல்லி கம்ப வச்சு இது பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இந்த மாரி விவகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டியது முதல்ல இவர்களுக்கு. இவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்ல. அது காரணம் என்னன்னா, இந்த கிரவுடு அந்த இது இருக்குல்ல, கிரவுட கட்டுப்படுத்துற அந்த மேலாண்மை. அது ரொம்ப முக்கியம்.
அது வந்து இவர்களுக்கு இல்லை. கன்டென்ட் அந்த மேலாண்மையும் இல்லை. ஏதோ இவர் வர்றாரு, ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, ஏதோ ஒரு 4 வார்த்தைகள் பேசிட்டு போயிடுறாரு. அதை சாகசம்னு கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாம் இல்லங்க, இவரு இந்த பிரச்சனையெல்லாம் தொட்டு பேச மாட்டேங்கிறாரு. அலங்கார வார்த்தைகள 4 சொல்றாரு. அப்டின்னா, நம்மட்ட கேட்கிற ரிப்போர்ட்டர்லாம் சொல்றாங்க, "என்ன சார் நீங்க இப்டி பேசுறீங்க? அவரு தான் கிட்னி தட்டு பத்தி பேசினாரே" அப்டின்னு. அப்ப நம்ம இன்னும் விளக்கம் சொல்லணும். ஏங்க, இப்டி போற போக்குல ஒரு வரியில தொட்டுட்டு போறது எப்டிங்க பேசுறது ஆகும்? ஒரு எடப்பாடியோ மத்தவங்களோ ஒரு விஷயத்த எப்டி தொடுறாங்க பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு எப்டி சார் எடப்பாடி அவர்கள் கூட இன்னைக்கு பேட்டியில, இதுல காவல்துறை போதிய பாதுகாப்பு எங்களுக்குமே குடுக்கல. ம். அது காவல்துறையுடைய ஒரு ஏன்னா இப்போ என்ன சொல்றாருன்னா, 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க மற்ற மாவட்டங்கள்ல கம்பேர் பண்ணீங்கன்னா, எவ்வளவு கிரவுட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் ஒண்ணு எடுத்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றத ஒரு அனலைஸ் பண்ணி, இவ்வளவு பேருக்கான புரொடெக்ஷன் அங்க குடுத்துருக்கோமா வேண்டாமான்னு இபிஎஸ் கேள்வி கேட்கிறாரு. இபிஎஸ் 2 சொல்றாரு. 1 இத சொல்றாரு. இன்னொன்னு உங்களுடைய அனுபவத்த வச்சு நீங்க வந்து எப்டி நடந்துருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் விஜய்க்கு. நீங்க வந்து குறித்த நேரத்துக்கு கூட்டத்துல வரணுன்றது ரொம்ப முக்கியம்ன்றாரு. இதுல எல்லாமே அடங்கிடும். ம். அவரு ஒரு பேலன்ஸ்டா இந்த விஷயத்த அணுகுறாரு. ஏன்னா போலீஸையும் நீங்க எல்லா இடத்துலயும் குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் என்ட்ட இப்ப கேட்டாரு. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. உளவுத்துறை இந்த டைம்க்கு இந்த கூட்டத்துல 10,000ன்னு குடுத்துருக்காங்க. ஆனால் 25,000 பேர் எதிர்பார்க்கிறோம்னு போடும். ஆனா விஜய் 7 மணிக்கு வருவாருன்னு உளவுத்துறைக்கு என்ன தெரியுமா? அப்போ உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் தான் போட முடியும். போலீஸ் டிப்ளாய்டும் அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு 500 பேர் தேவை. 1000 பேர் போதும்னு. ஆனால், நீங்க இந்த மாரி கிரவுடு வந்து அந்த இடத்துல இவ்வளோ நடக்குதுன்னா, இது எல்லா இடத்துலயும் எல்லாரையும் நீங்க ஓரளவு தான் போலீஸால மேன் ஹேண்டில் பண்ண முடியும். போலீஸ்ன்றது ஒரு பயத்துல தான் இருக்கே தவிர, போலீஸ் வந்து பவர்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒரு 5 போலீஸ் தடி தூக்கிட்டு ஓடுனா 500 பேர் ஓடுவோம். அது போலீஸ் மேல உள்ள இல்ல பயத்துல அது நடக்கும். கூட ஒரு காரணமா சொல்றாங்க. ஒரு போலீஸ் தடியடி நடந்திருக்கு. அங்க லேசா தடியடி நடத்தும்போது, அங்க ஸ்கேட்டர் ஆயிருக்காங்க. அதனால கூட இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டிருக்கலான்ற ஒரு ரிப்போர்ட் வருது. நீங்க அந்த உள்ளக்க வர்றாங்கல்ல, அந்த முன்னாடி வண்டிக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நகர்த்துறதுக்கு பண்றாங்க. அததான் நான் சொல்றேன். ஒரு வண்டி வரணும்னா, அந்த வண்டி வந்து நிக்கிறதுக்கு பேரிகார்டு, தொண்டர்கள வச்சு முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கிறதுனா, நீங்க தொண்டர்கள வச்சு ஒரு ஷேப்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னா, கூட்டம் அந்த கிரவுட் அதுக்கூட தான் நிக்கும். எனக்கு என்னன்னு வந்து வண்டிகிட்ட வந்து இருக்காது. நீங்க எல்லா கூட்டம் இப்படி நிக்கும்போது, கூட்டத்த தொலைச்சுக்கிட்டு வண்டி உள்ள போகுதுன்னா, அப்போ அந்த வண்டி வர வர அந்த இது என்ன ஆகும்? நெரிசல் ஆகும். அந்த ஜெனரேட்டர் இது ஷீட்டு தள்ளி விட்டாங்க, உடைச்சாங்கன்றாங்கல்ல, அதெல்லாம் நடக்கல. இந்த கூட்டம் போட்டு நெருக்குறதுல அவர்கள் அறியாம ஒரு புஷ் தள்ளுறாங்க. அந்த ஷீட்டு உழுது. உழுந்த உடனே இவர்களுக்கு ஒரு ரிலீஃப் தேவை. அதுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போன பிறகு இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஷீட்டு அவங்க மேல உழுது. அது மேலயும் ஜனங்க போறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு வீட்ட பிச்சுக்கிட்டு, கூரைய பிச்சுக்கிட்டு உள்ள உள்றாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன? யார் தடுக்க வேண்டியது? யார் பண்ண வேண்டியது? அப்போ கிரவுடு அந்த மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம். அதுல இவர்கள் வழக்கம் போல அலட்சியம். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? விக்கிரவாண்டியில கூட்டம் நடத்துறீங்க. ஃபர்ஸ்ட்டு கூட்டம். நீங்க இன்னைக்கு போட்டீங்க. காலையில 6 மணிலேருந்து வந்து எல்லாம் நொந்து நூலாயிட்டான். வெயிலு. மேற்கூரை போட்டீங்களா? சரி. தடவ உங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல இது. மதுரை மாநாட்டுல அந்த வேலைய பண்ணியிருக்கணுமா வேணாமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இந்த அலட்சியம். எப்படியும் வந்துர தான் போறான். அந்த ஒரு இப்போ அலட்சியம். நாமக்கல்லாம் சில பேர் பேட்டிகள் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்க சொல்றாங்க, "நாங்க முன்னாடி நாள் நைட்டே இங்க தங்கிட்டோம் அந்த ரோட்ல. காலைல 4 மணிக்கு வந்தோம், 3 மணிக்கு வந்தோம். சாப்பிடல. சாப்பாடுலாம் முக்கியம் இல்ல. விஜய் தான் முக்கியம்." செத்தா கூட அப்படின்றாங்க. பரவால்ல. அப்படி சொல்றாங்க. ராத்திரி செத்துட்டா கூட பரவால்ல. இது எல்லாமே அந்த அவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள். பார்க்கணுன்றது தான். அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? அவர்களுக்கு தெரியாது. ஆனா இப்படிலாம் இப்போ ஒரு வீட்ல ஒரு குழந்தை ஓடி, ஆடி அத புடிச்சு இழுத்து போட்டு, இத புடிச்சு இழுத்து போட்டுக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா, அந்த குழந்தை அதையும் தான் இழுத்து போடும். ஆனா நீங்க பேரண்ட் என்ன முடிவு பண்ணணும்? ஐய்யயோ! இது ஓடி ஆடிட்டு இருக்குது. இங்க வச்சோம்னா, அது இழுத்து போட்டுச்சுன்னா, அது மேல இதாயிடுமே! அப்படின்ட்டு அத வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க பார்ப்பீங்க. இல்லாட்டி குழந்தைய யாரையாவது விட்டு தூக்கிட்டு போ அப்படின்னும். இத செய்யாத பெற்றோர் அந்த குழந்தைய இழந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? "குழந்தை வளர்க்க தெரியுதா உனக்கு?" அப்படின்னுவோம். அவங்களுக்கு அந்த டைம் துக்கத்துல தான் இருப்பாங்க. இப்ப விஜய்க்கு அதான் நடக்குது. என்ன பண்ற? அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. இது நாள் வரைக்கும் சீமான் அவர்கள் விஜய கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் கூட தம்பிக்கு நான் ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவருடைய மன உளைச்சல் என்னவா இருக்கும்? அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவர் எப்படிப்பட்ட ஒரு டிப்ரஷன்ல இப்ப இருப்பாரு? அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய துயரத்த நானும் பங்கெடுத்துக்கிறேன்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. இப்ப கூட நான் சொல்றது அதுதான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிரைவர இழுத்து போட்டு அடிக்கிற மனநிலையில தான் இன்னைக்கு பண்றாங்க. டிரைவர் நான் விரும்பி வந்தா ஒருத்தன இன்னைக்கு கிளம்பும்போதே காலையிலேயே ஒருத்தன கொல்லணும்னா கிளம்புறாப்புல. அது ஆக்சிடென்ட்.
அதுக்குரிய தண்டனையும் அவருக்கு தனியாக கிடைக்க போகுது. நீங்கள் யார் அடிக்கிறதுக்கு? இப்போ விஜய் கூட நிற்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான இது. நம்ம கூட என்ன பேசுகிறோம்னா, இந்தந்த விவகாரங்களில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான். செருப்பால் அடிப்பேன்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார். ஒரு நடிகர் தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணுமோ ஏதோ ஒன்று போட்டு அந்த பாட்டை போடுறாரு. பலரும் அந்த அசைன்மெண்ட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக போட்டு அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் வழக்கமாக ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறப்போ அந்த ஊழியர்களோட எடுக்கிற ஃபோட்டோ அந்த விஷுவலை நேற்று நைட்டு நடந்த மாதிரி போட்டு எவ்வளோ சந்தோஷமாக போகிறாரு பாருங்கன்னு போட்டு அவதூறு கிளப்புற வேலைகள் நடக்குது. இது எல்லாமே விஜய் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அரசியல். இந்த சூழ்ச்சி அரசியலையும் மீறி பண்ணுறது தான் உங்கள் அரசியல். சூழ்ச்சின்னும் போது இந்த சம்பவம் கரூர்ல நடந்தனாலேயே பல சந்தேகங்கள், பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி ஒரு பக்கம் இவர் தான் காரணமா இருந்திருப்பாரோ அப்படின்னு அவர் பேரை சொல்லாம நிறைய சந்தேகங்களை அங்க கிளப்பிட்டு இருக்காரு. நம்ம பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். அவங்க கூட கேட்குறாங்க, எப்படி உடனே செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டாரு அப்படின்னு. செந்தில் பாலாஜி இருக்கிற அந்த இடம் பேர் ராமகிருஷ்ணபுரம். அங்கேருந்து கரூர் அந்த ஹாஸ்பிட்டலு 5 நிமிஷம் ட்ராவல் தானா. அப்போ நமக்கே தகவல் தெரியுதுன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இருக்கும். அவர் தெரிஞ்சு அங்கே போகிறதுல தானே அவங்க கட்சி பண்ணி எப்படி போனார். மாசுக்கு எப்படி உடனே தெரியுதுன்னா, நமக்கு தெரியும் போது மாசுக்கு தெரியாதா? உளவுத்துறையும் அந்த அவருடைய டிபார்ட்மெண்ட்டும் உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎம் யாரை கேட்பாங்க? மாசுகிட்ட என்ன ஆச்சுங்கன்னு கேட்பார் சிஎம். அப்போ அவர் அதை வாங்கிட்டு ரெடியாக நிற்கணும். ஃபோனை வருவாங்க, பத்திரிகைகள் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லணும். அப்போ மாசு இதுக்கு உடனே தயாராகணும். அப்போ மாசுக்கு எப்படி தெரிஞ்சுது? இதெல்லாம் கேள்வியா? எப்படி இத்தனை ஆம்புலன்ஸ் உடனே போச்சு? எப்படி உயிரிழப்பு உடனே வந்துச்சுன்னா, அங்கே இந்த பெரிய ஸ்டாம்பேட் ஆகி பலரும் மயக்கம் அடைஞ்சவங்கலாம் படுக்க வச்சுருக்காங்க. விஜய் பேசிட்டு போன உடனே ஆம்புலன்ஸ்கள் உடனே வருது, உடனே ஏற்றுறாங்க. ஏற்றி அங்கே கொண்டு போனால் பிராட் டெட்டுன்னு தெரியுது. அப்போ 1 மரணன்றது டக்குன்னு 10 மரணமாக உடனே அறிவிக்கப்படுது. இதில் இல்லாமல் கேள்வி கேட்க முடியும்? அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போகாத சிஎம் இங்கே அந்த இடத்துல இந்த ஆம்புலன்ஸ் கூட விஜய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது. விஜய் வந்து கேட்கிறாரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போதே பாருங்க, என்னப்பா இது அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அதையுமே வந்து கோட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ அவங்க தப்பு தானே அது? அவங்க தப்பு தானே. இன்னொன்று, அவங்க நிர்வாகிகளே ஏன் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவரே கொடி கட்டிட்டு உதவி பண்ணுறதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே வரலாம்ல. ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு 2 ஆம்புலன்ஸ் போச்சு, போலீஸ் மடக்கி திட்டி அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஃபுல்லாக விஜய் இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா ஆம்புலன்ஸ்னால் கொஞ்சம் ஸ்பீடாக உள்ளே போகலாம் அப்படின்னு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, விபத்து நடந்திருக்கு. இது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஆனால் அலட்சியத்தினால நடந்திருக்குது. இந்த அலட்சியத்துக்கு காவல்துறை என்ன பண்ணுச்சு, இவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு புறமும், இன்னொரு புறம் விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. விஜயை போட்டு என்னமோ அவர் வரும்போதே நீ 40 பேரை காலி பண்ணணும்னு வந்த மாதிரியும் போட்டு கடுமையான ஆத்திரத்தை விஜய் மேலே கொட்டுறது, இதை பயன்படுத்தி விஜயை டீஃபேம் பண்ணுற வேலைலாம் நடக்குது. இது எல்லாம் நம்மளுடைய பணி. நம்ம இந்த 40 இது நாளைக்கு நடக்காமல் இருக்கணும்னா விஜய் இந்த மாதிரி விஷயங்களை அந்த கட்சி ஃபாலோ பண்ணணும். இதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோன்றதை அவங்களுக்கு இந்த டைமில் தான் கேட்பாங்க. கொஞ்சமாவது புரியும். அதை புரிய வைக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். இப்போ விஜய் தரப்புல வந்து இதுக்கு ஒரு விஷயம் இப்போ பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. காமெடியான குழந்தைத்தனமான விஷயம். நீங்கள் மட்டும் மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா அது நடந்தே இருக்காது. அவன் திட்டமிட்டு இருந்தால் கூட நடந்திருக்காது. ஏன்னா பகலில் பல விஷயங்கள் பண்ண முடியாது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் தப்பு தான் அதில் பெருசாக இருக்குது. 12 மணிக்கு வரேன்ட்டு 7 மணிக்கு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ரோட் ஷோ கோர்ட்டு உத்தரவிட்டோன்னே போன நாகப்பட்டினத்துக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணல. மறுபடியும் நேற்று ஆரம்பிச்சிட்டீங்க. இதை திரும்ப நாங்களே சுட்டி காமிக்கிறோம். நமக்கு இவங்களும் தேவையில்லை, அவங்களும் தேவையில்லை. ஆனால் நம்ம பொதுமக்களுக்கு தொல்லை பண்ணாதீங்கன்றதை திரும்ப சுட்டி காமிக்கிறோம். அப்போ இப்போ போய் சிபிஐ விசாரணை கேட்டுனா கிளம்புன்றுவாங்க. நீங்கள் அங்கே போனோன்னே, ஏங்க நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்றோம், கவர்மெண்ட் தரப்பு கிளம்புன்றுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸு அபராதத்தோட தள்ளுபடி பண்ணுறாரு. இந்த மாதிரி பிஏ எல்லாம் போட்டோன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அபராதம் போட்டு தள்ளுபடி பண்ணுறாரு. இந்த விஷயத்தை கோர்ட் அப்படிதான் அணுகுன்னு இருக்கீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இதில் எப்படி சிபிஐ 40 பேர் இறந்துருக்காங்க. ஆமாம், கவர்மெண்ட்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்குது. ஆனால் அந்த விசாரணை ஆணையத்தின் மேலே ஒரு பெரிய அளவு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது யாருக்கு இல்லை? எதிர்கட்சிகளே சொல்றாங்க. சீமானவர்கள் கூட சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அந்த போராட்டத்தின் போது நிகழ்ந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாகவும் அருணா ஜெகதீஷன் தலைமையிலான அந்த குழு தான், ஒரு தனிநபர் ஆணையம் தான் வந்து விசாரணை பண்ணுச்சு. அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க.
ஆனா அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படல. இது இப்போ வந்து நீங்க இன்னைக்கு கரெக்டா பேசுவாங்க. ஒரு 4 நாள் பேசுவோம். மீடியா அடுத்த விஷயத்த போயிடும். இப்போ 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா அத ஃபுல்லா மறந்துருவோம் இப்போ அப்படின்னு. நீங்க கரெக்டா ஒரு விஷயம் பாருங்க. அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்ட கரெக்ட்டா தான் குடுத்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றவரு வீரம்லாம் பேசிட்டு வந்தாங்க. இங்க வந்தோனே ஆட்சி வந்தோனே ஆட்சியாளர்களா மாறிட்டாங்க. அந்த அதிகாரிகளுக்கு புரமோஷன் குடுத்து பாதுகாக்கிற வேலைலாம் பண்ணாங்க. கீழ் நிலையில இருக்கிற ஏசி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அரசு ஊழியர்கள்லயும் ஐஏஎஸ் ஆர்லாம் கண்டுக்கல. அந்த டிஆர்ஓ அந்த கீழ இருக்கிறவங்க மேல கொஞ்சம் பேர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இதுதான் இந்த அரசு. இந்த அறிக்கைய கூட விடல. அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு பத்திரிகையில வெளியில வந்தோனே வேற வழி இல்லாம வெளியிட்டாங்க. இது. ஆனா அருணா ஜெகதீசன் கரெக்ட்டா தானே பண்ணாங்க. இப்பவும் அருணா ஜெகதீசன் அவங்க அறிக்கைய வெளியிடுவாங்க. இது வெளியில வரதுக்கு எப்படியும் ஒரு 1 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னா, அடுத்த ஆட்சி வரும். அப்போ கரெக்ட்டா பண்ணிட்டு போங்க. ஆட்சியாளர்கள் எப்பவுமே இங்க இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியாளர்கள மாறுனோனே அவங்க அரசு அதிகாரிகளுக்கு துணை போற வேலைலாம் பண்ணுவாங்க. இங்க இருக்கும்போது லாக்கப் டெத்த எதிர்த்து பயங்கரமா குரல் குடுப்பாங்க. ஆட்சியாளர் ஆன உடனே அவன் இட்லி சாப்பிட்டான், தொண்டை வீக்கி செத்து போயிட்டான்னு பேசுவாங்க. ஸ்டாலின் பேசாத பேச்சா சாதாரண குலத்துக்கு? என்னமோ அவங்க சொந்தக்காரர் இறந்து போன மாரி பேசினாரு. ஆனா இங்க எத்தன லாக்கப் டெத்து? கடைசியா அஜித் குமாருக்கு என்ன சொன்னாரு? பச்சையா சொல்லல. வலிப்பு வந்து இறந்து போனான்னு சொன்னாங்க. நீதிமன்றம் தலையிட்டு பெரிய ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரு. ம். ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரு. கால மிதிச்சிட்டீங்க. கால மிதிச்சா தான் சாரி கேட்பேன். சாரிம்மா தெரியாம மிதிச்சிட்டேன்னு. நான் கேட்கல. பலகருப்பையா கேட்டாரு. என்னய்யா அவன் வீட்ல குழந்தை பையனே செத்து போயிட்டான். நீ என்னமோ கால மிதிச்ச மாரி சாரி கேட்குற அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன். பொறுப்ப எடுத்துக்கிறது தானே. பொறுப்பு எடுத்துக்கிறது இப்ப இது விஜய் கிடையாது. வந்து அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரா நடந்துக்கலன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுல்ல. ஆமா. நீங்க இன்னைக்கு வந்து இத்தன பேர் உங்கள பார்க்க வந்தவங்க இறந்து போயிருக்காங்க. நேற்று கரூர்லேருந்து நீங்க கிளம்பி போகும்போது உங்களுக்கு தெரிய வருது. திருச்சியில ஏர்போர்ட்லேருந்து அங்க எதுவும் சென்னைக்கு போயிருந்திருக்க வேண்டாம். தவிர்த்துட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்திருக்கணும். சினிமால ஹீரோ வரும்போது 40 பேர் வந்தா 40 பேரையும் அடிச்சு போட்டுருவாரு. இங்க ரியல் லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. தலைவருங்க. திருச்சியில அவரு என்ன சார் ஆயிட போகுது அவரு தலைவர்னா? அவரு பேட்டி இல்ல மறுபடியும் அங்க ஒரு பெரிய நெரிசலோ வேற ஏதோ சார் பிரச்சனை வந்துட்டு போகுது சார். என்னவோ போய் களத்துல இறங்கி பாருங்க. உங்களுக்காக வந்த மக்கள் 40 பேர் செத்து போயிருக்காங்க போலீஸ் சார் இன்னைக்கு. போலீஸ் அனுமதிக்கணும். நேத்து அவரு ஏதோ கேட்டிருக்காரு போல. நான் திருச்சியில இருந்துட்டு காலையில வரேன்னு. போலீஸ் வேணாங்க. அது அது வேற வித சிக்கல உண்டு பண்ணும். இன்னொன்னு இறந்து போன சார் நீங்க இடத்துல ஒரே ஒரு கார்ல ஏறி யாரும் வேணாம்ப்பா. பவுன்சர்ஸ் நீங்கலாம் போயிடுங்க. ஆதவ் நீ போயிடு. புசி நீங்க போயிடுங்க. நான் மட்டும் போறேன். என் மக்கள் இருக்காங்க. நான் போய் நின்னு போலீஸ் ஒரு 4 பேர் என்ன போறதுக்கு கூட்டு போவாங்க. போய் வழியில நின்னு அந்த வீட்ல வழியில போய் ஒரு விடுங்க. கும்பல் மடக்கி எத்தன பேர் சார் வந்துட போறாங்க? வழியில ஒரு கும்பல் மடக்கி அடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? சார் வாங்கிட்டு போட்டும் சார். மக்களுக்காக இது கூட வாங்க மாட்டாரா? அப்படிலாம் நீங்க இந்த இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுங்க. இது கிடையாது. அவரு வந்து திருச்சியில இருந்து சார் நான் இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுறது இந்த கரூரே வந்து மரண ஓலத்துல கதறிட்டு இருக்கு. மக்கள் கதறிட்டு அதுதாங்க இருக்காங்க சொல்றேன். அங்க. இதுக்கு என்ன தீர்வுனா, இவரு திருச்சியில ஒரு பேட்டி குடுத்துட்டு போயிருந்தாருன்னா, அங்கேயே நான் ரூ. 20,00,000 இந்த மாரிலாம் அறிவிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் இவங்கள பார்க்க முடியல நிலைமையில இருக்கேன். ஏன்னா போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க. அது வேற மாரி போகும். டிஎம்கேலயே கூட சில ஆட்கள செட் பண்ணி, உறவினர்கள் மாரி செட் பண்ணி அடிக்கிற ஏற்பாடுலாம் நடக்கும். செருப்பு தூக்கி வீசுவாங்க. இங்கேயே செருப்பு தூக்கி வீசுனாங்க. சார் இது விஜய்க்கு ஃபேவர் தானே சார் ஒரு அது சிம்பதியை தானே விஜய் கிரியேட் எடுத்துக்கிற பண்ணும். விதத்துல இருக்குல்லங்க. நம்ம உங்களுக்கு தாக்கிட்டாங்க. இன்னொரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தானே இது. ஆமா. அது தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் வேணும். நேத்தே செருப்பு வீசினாங்க கலைஞர் கூட்டத்துல. உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ வைகோ போறாரு. நேத்து கூட விஜயை பார்த்து செருப்பு வீசினாங்க கூட்டத்துல. அது விஜய்க்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. கலைஞர் உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் வைகோ போறாரு. அப்போ கூட்டணிலாம் கிடையாது. கலைஞர் வைகோ மேல கடுமையான கோவத்துல இருக்காங்க தொண்டர்கள். செருப்புலாம் அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அவர போயிட்டு வந்து பார்க்க முடியலன்னு வந்து பேட்டிலாம் குடுத்தாரு. அந்த தில்லு இருக்கணும். அது ஒரு வகையான தில்லு. இவங்களுக்கு தான் எதுலயுமே ஒரு மெச்சூரிட்டி இல்லையே. ஏங்க நீங்க கார்ல உட்காந்துட்டு ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தா கூட அது ஒரு இதா இருக்குமேங்க. அப்போ நீங்க உங்களோட வச்சிருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி டீமோ, இல்ல உங்களோட இருக்கிற தலைவர்கள் கூட ஒரு மெச்சூரிட்டி இல்லன்னு தெரியுதா? இதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? அதை எப்படி செய்றது? அப்படின்றது. நீங்க சொல்றது எக்ஸ்ட்ரார்டினரி. நான் அதெல்லாம் முடியாதுங்க. நான் போயே சார் தீருவேன். விஜய்கிட்ட அதான் சார் எதிர்பார்க்கறாங்க. அவர் ஒரு மாஸ் ஹீரோ. சினிமால இதெல்லாம் பண்றாரு. ரியல் லைஃப்ல இத ஏங்க பண்ணுவாருன்னு சினிமால எதிர்பார்த்தா சார் அத்தனை பண்றதெல்லாம் பேர் ரியல் வந்து கூட்டுறாங்க. கூட்டம் கூட்டுறாங்க. ஏங்க சினிமால பண்றதெல்லாம் ரியல் லைஃப்ல பண்ண முடியாது. அது சினிமால நம்மளுக்கு தெரியும் சார். ஆனா சினிமால 100 அங்க பேர் இருக்க பாமர அடிப்பாருங்க. மக்கள் எத்தனையோ பேர் குழந்தைங்க இவங்கள நம்பி இப்படி தானே வராங்க. அவரால இயன்றத பண்ணியிருக்கலாம். பத்திரிகையாளர் சந்திச்சாலும் அது இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் பரவியிருக்கும், உலகம் முழுவதும் பரவியிருக்கும். அத பண்ணலன்றது தான் நம்மளுடைய இது. காலையில கூட பிரஸ்ஸ பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கூட பார்த்துருக்கலாம். அதையும் செய்யல. இப்போ வரைக்கும் அது இன்னொன்னு புஷியே யாரையாவது பார்க்க சொல்லியிருக்கலாம். அதையும் செய்யல. ஒரு வழக்கறிஞர் மட்டும் பார்த்தாரு. அது எதுக்குங்க? அவரு நேத்து சேர்ந்தவருங்க கட்சியில. கட்சியுடைய கீ போஸ்ட் நிர்வாகிகள் என்னங்க பண்றீங்க? மெயின் ஆஃபீஸ் பேரர் என்ன பண்றீங்க? யாருமே வரமாட்டேங்கிறீங்களே. அப்போ இந்த மாரி விஷயம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதையும் வேணான்னு சொல்லியிருக்கோம். இவர வர வேணான்னு சொல்லியிருக்கோம். அது அப்படியே இருந்திருக்கும்.
இன்னொன்னு இந்த பேட்டியே குடுக்காம போறவரு வந்து உங்களுக்கு இங்க வரப்போறாரு. அந்த மாரி ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கணும். அதனால அரசியல் பண்ண தெரியல இதுவரைக்கும் இவர்களுக்கு. இவர்கள் இன்னும் அந்த ஆடியோ லான்ச் மைண்ட் செட்லயே தான் இருக்கிறாங்க. இந்த மேலாண்மைன்றது வந்து விஜய்க்கும் அது தெரியணும். தன்னுடைய இப்போ ஒரு பெரிய நிறுவனம்னா, நிறுவனத்தில அதற்கேற்ற தகுதி உள்ள ஆட்கள போடணும். வாசல்ல செக்யூரிட்டியா இருக்கிறவர கொண்டு வந்து மேனேஜரா உட்கார வச்சா, அவருக்கு தெரிஞ்சத தான் அவரு செய்வாரு. அந்த மாரி நீங்க புஷி ஆனந்த் அவரு அந்த இதுக்கான இது. அந்த ஈவென்ட் நடத்துறது, சேர் எடுத்துக்காம பார்த்துக்கிறது, சேர் ஏற்பாடு பண்றது. இந்த இதுக்கு தான் அவர் லாயக்கு. மன்ற வேலைக்கு லாயக்கு. ஆனா கட்சிக்கு பொதுச் செயலாளரா கட்சி இதுன்னா, இவர் லாயக்கு இல்லன்றத ஒரு வாரத்தில கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அவர் தான் ஆதிக்கமா செலுத்துறாரு. 2வது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாத ஆளுன்னு ஊருக்கே தெரியும். விஜய்க்கு இல்ல தவிர. அதெல்லாம் அவருடைய பர்சனல் விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த பர்சனலு? நடப்பும் எப்படி பர்சனலு? அதுதானே இன்னைக்கு வந்து இங்க முட்டிக்கிட்டு நிக்குது. இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ நீங்க இதெல்லாம் கரெக்ட்டான அவங்களால தான்றீங்க. கரெக்ட்டான ஆளா இருந்தா, சார் நம்முடைய நோக்கம் பரப்புரை சார். அதுல ஸ்ட்ராங்கா அடிக்கிற வேலைய பண்ணணும். இந்த இடத்துல கூட்டம் இப்படி இருக்கு சார். இதுக்கு முன்னாடிலாம் தலைவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சார் நீங்க போறீங்கன்னா, இந்த மாரி இடையூறுகள் வருதுன்னா, நம்ம கட்சிக்கு தொண்டர் அணி ஏற்பாடு பண்ணணும் சார். தொண்டர் அணி அமைக்கணும். அதுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். 2வது சார் நீங்க கூட்டம் ஏற்பாடு இந்த இடம் 4 பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள்னா 4, 5 பாயிண்ட்ல நம்ம பேசணும் சார். அப்போ திருச்சி வந்துட்டீங்கன்னா, அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து பக்கத்துல ஹெலிபேடு அமைச்சுட்டு அங்கேருந்து போயிடணும். அடுத்து ஏறி இன்னொரு இடத்துல இந்த மாரி 5 இது ஒரே நாள்ல முடிக்கணும் சார் நம்மன்னா, இதுதான் கன்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடி அடின்னு அடிக்கணும். இங்க எதுவுமே இல்ல. இப்படியே கூட்டிட்டு ரோட் ஷோ தான் இவங்களுக்கு பிடிச்ச ஷோ. அதத்தான் சொல்ல வரேன். அது புஷிக்கு பிடிக்குது, ஆதவுக்கு பிடிக்குது. இல்லாட்டி ஆதவ் சொன்னா கூட இவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாரி பல விஷயங்கள் போகுது. அதனால இனிமேல் நடந்துடுச்சு. இனிமேலாவது கொஞ்சமாவது அடுத்தவங்க பேச்ச கேளுங்க. கொஞ்சமாவது அடுத்தவங்கள சேர்த்துக்கங்க. யாரையுமே சேர்த்துக்க மாட்டோம். நாங்க ஒரு 5, 6 பேர் இருப்போம். நாங்களே முடிவு பண்ணி பண்ணுவோம். நாங்க நினைக்கிறது தான் உலகம்னா, இதோ இங்க வந்து நின்னு போச்சு. இதுதான் பிரச்சனை. சரி இப்ப இந்த விஷயத்துல விஜய் அடுத்து என்ன பண்ணுவார்ன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் இன்னைக்கு இது அறிவிச்சிருக்காரு. இந்த ரூ. 20,00,000 இத அறிவிச்சிருக்காரு. அடுத்து கிட்டத்தட்ட 40 குடும்பம்னா 40 குடும்பத்தையும் அவர் போய் பார்க்கறதெல்லாம் சாத்தியம் இல்ல. வேணா பனையூருக்கு வேணா அவங்கள வரவழைக்கலாம். ஆ அதே நேரம் இந்த விவகாரம் சம்பந்தமாக உடனடியாக விஜய் இத இந்த எதிர் பிரச்சாரத்தெல்லாம் முறியடிக்கணும்னா, அவர் பேசியே ஆகணும். அவர் எவ்வளோ பேசுறாரோ, அவ்வளோக்கு அவ்வளோ காலியாயிடும். பொதுமக்கள் மத்தியிலே அவரு என்னய்யா பண்ணுவாரு? நடந்ததுக்குன்னு கொண்டு போயிடுவாங்க. அப்ப அந்த வேலைய பண்ணணும். அடுத்த பயண திட்டங்கள் இருக்குமா? இல்ல ரத்து பெரும்பாலும் பண்ணியிருக்காங்களா வாய்ப்பு இப்போதைக்கு? குறைவு. எப்பவும் இவங்க வந்து பயணமே பெரிய கஷ்டமா இருக்குது இவங்களுக்கு. அதனால சனிக்கிழமை சனிக்கிழமைன்றது இந்த அடுத்து தீபாவளி. தீபாவளிக்கு கேன்சலு. ஆயுத பூஜைக்கு கேன்சல் ஆகும். மழை ஆரம்பிச்சுனா கேன்சல் ஆயிடும். அப்போ இவரு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவர போட்டு சும்மாவே நெருக்குற ஆட்கள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பயங்கரமா நெருக்குவாங்க. அதனால பிரச்சார பயணம்ன்றது இன்னொன்னு தேர்தல் காலம் வேற. கொஞ்சம் நெருக்கத்தில பிப்ரவரி, ஜனவரில ஆரம்பிக்கிற மாரி கொண்டு போவாரு. இந்த இது வந்து கிட்டத்தட்ட கேன்சல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லீடர்னா 2 வாரம் விட்டுட்டு 3வது வாரத்துல ஆரம்பிச்சுருவாரு. இவங்கள்ட்ட அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. அதான் பிரச்சனை. ஸோ இப்போ அங்க வந்து சில குடும்பங்கள் மகனை இழந்த ஒரு தாய் கூட வந்து இது விஜய் மேல இந்த தப்பு என்னங்க தப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாரி பப்ளிக் வந்து இன்னும் அந்த விஜய் சப்போர்ட் மென்டாலிட்டி தான் இருக்காங்க தீவிர இல்லைங்களா? எல்லா இடத்துலயுமே உலகமே அப்படிதானேங்க. தீவிரமா இருக்கிறவங்க தீவிரமா இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் மாற மாட்டான். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவன், இப்ப இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த பிரச்சாரத்துல மாறுவான். நம்ம பத்திரிகையாளர்களே மாறலையா? விஜய் மேல தப்பு இருக்குன்னா, இம்மெச்சூரிட்டி தான் நான் சொல்லுவேன். இது இம்மெச்சூரிட்டி செட்பேக் தான். இல்ல ஆ விஜய்க்கு. இது ஒரு செட்பேக்கா இருக்காதுன்றீங்க விஜய். செட்பேக்கா இருக்காம இருக்கிறதுக்கான வேலைய இப்போ வரைக்கும் செய்யலன்றேன். இது இப்படியே போச்சுன்னா செட்பேக் ஆக்கிடுவாங்க. இவங்க வேற லெவல் இவங்க. அடிச்சுக்கின்னே இருப்பாங்க. வேற 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 மாரி அடிப்பாங்க. இப்ப மீடியாக்கள்ல பேசுற ஆட்கள ரெடி பண்ணி, இந்த டைப் இன்னைக்கு டிபேட் அப்படி போவும். இந்த மாரி விஷயங்கள்லாம் போம்போது விஜய் அடிச்சு காலி பண்ணுவாங்க. அப்ப நீங்க அதுக்கு ஏற்றார் போல பண்ணணும்னா, அதற்குரிய வொர்க்க பண்ணணும். என்ன பண்ணணும் நீங்க ஏடிஎம்கே தலைவர்கள்ட்ட ஐடியா கேட்கலாங்க. நேத்து நைட்டே விஜய் எஸ்பி வேலுமணியோ இல்ல யாருக்காவது ஃபோன போட்டு ஜெயக்குமார் சார் என்ன பண்ணலாம் அந்த மாரி விஷயம் நடந்ததுன்னா சொல்லியிருப்பாங்க. திமுக அனுபவம். தலைவர்களோட பேசியிருந்தா சொல்லியிருப்பாங்க. சார் அந்த மாரி விஷயம் என்னன்னு. ஏன்னா, அந்த செட்டப் வேற, தலைவர்கள் வேறையா இருப்பாங்க. என்ன பண்ணலாம் சார்? என்ன ஏதுன்னு. அட்லீஸ்ட் கே.எஸ். ராதாகிருஷ்ணன்ட்ட கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணோம்? ஏதுன்னு. பழகற்பேட்ட கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்குவீங்க. இவங்கலாம் யாருன்னா அரசியல் தலைவர்களா இவங்க? எத்தன இயக்கத்த பார்த்துருக்காங்க? இப்ப கே.எஸ். ராதாகிருஷ்ணன் கேட்டா எவ்வளோ இயக்கத்த பார்த்துருப்பாரு. இந்த இடத்துல இந்த மாரி செயல்படணும்னு சொல்லுவாரு. பழகருப்பையா காமராஜர் காலத்துல இருந்தவரு, இது இப்படி பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுவாரு. இல்ல டிஎம்கே, ஏடிஎம்கே தலைவர்கள கேட்டா கூட இது இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா தோத்த பொழுது அவ்வளோ எல்லாம் வேஷ்டியே கட்டல 3 மாசம் கரை வேஷ்டி எவனுமே.
துள்ள துடிக்க ஓடி போனாங்க. மறுநாள் எல்லாம் ஓடி போனாங்க. 3 மாசம் ஜெயலலிதா கிட்டத்தட்ட முடங்கி போய் கிடந்தாங்க. இதெல்லாம் மீறி தான் வந்தாங்க. அப்போ இந்த மாரி விஷயங்கள எப்படி மீறணும்? எப்படி பண்ணணும்? அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. ஆனா இவர்கள் என்னன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு குழு வச்சு சிண்டிகேட் அதுக்குள்ளேயே இயங்குறது. அதுலேருந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் இவ்வளோ இதுக்கும் காரணம். ஆனா டெக்னிக்கலா ஜான் ஆரோக்கியசாமி எதுலயும் மாட்ட மாட்டாரு. யார் மாட்டுவா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா இவர்கள் தான் மாட்டுவாங்க. இதான் நிலைமை. நிச்சயமா. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத தொடர்ந்து பார்ப்போம். இது குறித்து நிறைய பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.